ஸோ ஒரு வழியா பிக் பாஸ் சீசன் 9 இந்த வருஷம் தமிழ் சீசன் 9 வந்து ஓரளவு முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாரும் மக்கள் விரும்பின மாரியே டிசர்வ்டு பெர்சனுக்கு தான் வந்து டைட்டில் குடுத்துருக்காங்க. அது வேற யாருமே இல்ல. நம்ம எல்லாருக்கும் ஃபேவரைட்டான திவ்யா கணேஷ் அவங்களுக்கு தான். எஸ் ட்ரூலி திவ்யா வந்து டிசர்வ்டு அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன். என்னதான் வந்து சில முரண்பாடுகள் திவ்யாவுடைய இந்த கேம் பிளேல இருந்தாலுமே, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாஸ் அவங்க வந்து மத்தவங்கள பேச விட மாட்டாங்க. அவங்களே தான் ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது பாதியில போயிருவாங்க அப்படின்னு அவங்க மேல ஸ்டார்ட்டிங்ல இருந்த நெறைய கிரிட்டிசிசம் எல்லாமே வந்து அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்து மாத்திக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய பொறுமையும், நிதானமும் தப்பு எங்க நடந்தாலும் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், குரூப்பிசமா இருந்தாலும் தட்டி கேட்பேன் அப்படிங்கிற அவங்களோட இந்த நேர்மையான சிந்தனையும், அந்த செயல்பாடும் தான் வந்து இன்னைக்கு திவ்யா கணேஷ் அவங்களுடைய இந்த வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாவும் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் எல்லாருமே வந்து திவ்யா வென்றது வந்து ஏதோ பிஆர் மூலமா தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. டெஃபினட்டா எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்குமே பிஆர் அப்படிங்கிறது வந்து பிக் பாஸ்ல இருக்குது. பிஆர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய தெய்வ குத்தம்லாம் எதுவுமே இல்ல. பப்ளிக் ரிலேஷன் அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோடைய ஃபுல் ஃபார்ம். அதாவது இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறனால இவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா பப்ளிக் கூட இன்டராக்ட் பண்ணிக்க முடியாது. அதனால இவங்களுடைய பேஜஸ வந்து ஹேண்டில் பண்றதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ந்து மக்கள் முன்னாடி ஒரு மார்க்கெட்டிங் எண்ட் ஆஃப் தி டே இதுவும் வந்து ஒரு பாலிடிக்ஸ், ஒரு சினிமா அது மாரி தான். ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது, எலக்ஷன் வரும்போது ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின், மூவி ப்ரமோஷனுக்கு மார்க்கெட்டிங்லாம் பண்ணுவாங்கல்ல. அதே மாரி ஒரு ரியாலிட்டி ஷோல கலந்துக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்க்கு வந்து அவங்க உள்ள இருக்கும்போது, அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து எந்த ஒரு தப்புமே இல்ல. ஸோ முழுக்க முழுக்க பிஆர்ல தான் ஜெயிச்சாங்க அப்படின்னா, அது வந்து சுத்த உடன்பாடு இல்ல எனக்கு. ஸோ என்னதான் பிஆர் இருந்தாலுமே, பிஆரோட தாண்டி ஒண்ணு இருக்குது. அதுதான் மக்கள் சக்தி, மக்கள் ஓட் அப்படிங்கிறது. ஸோ பார்வதிக்கு வந்து மிகப்பெரிய பிஆர் இருந்துச்சு அப்படின்னு ஸ்டார்ட்டிங்ல சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஆனா அந்த பிஆரையும் தாண்டி அவங்க பண்ண தப்பு தான் சொல்லி மக்களே வந்து அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ரெட் கார்ட் குடுத்து வெளிய அனுப்புனாங்க. ஸோ அங்கேயே வந்து மக்களுடைய ஓட்டு தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் அங்கேயே வந்து எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. ஸோ திவ்யா ஜெயிச்சது முற்றிலும் பிஆர் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்ல. மக்களுடைய மனசுல அவங்க வீட்டு ஒரு பொண்ணா வந்து திவ்யா கண்டிப்பா வந்து உள்ள குடியேறியிருந்தாங்க. பத்தாததுக்கு அவங்களோட கேம் பிளே இந்த சீசன்ல ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதுவும் முக்கியமா தமிழ் பிக் பாஸ் சீசன்லேயே வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டா வந்து கப் அடிச்ச 2வது ஃபீமேல் வந்து திவ்யா தான். இதுக்கு முன்னாடி சீசன் 7ல அர்ச்சனா ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ திவ்யாவோட கேம் பிளே உண்மையிலேயே ரொம்ப பிரில்லியன்ட்டா இருந்துச்சு. இந்த டைட்டிலுக்கு திவ்யா உண்மையிலேயே 100% டிசர்வ்ட் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த சீசன் என்னதான் வந்து தொடங்கும்போது கொஞ்சம் சண்டை, சலசலப்பு, மக்களுக்கு பிடிக்காத ஒரு சீசனா இருந்தாலுமே, முடிய போம்போது லாட் ஆஃப் எமோஷன்ஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், கண்ணீர், சோகம், நட்பு, காதல் எல்லாமே வந்து மலர்ந்த ஒரு விக்ரமன் சார் படம் மாரி தான் இருந்துச்சு. அண்ட் அந்த படத்தில திவ்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்கல்ல, எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. ஸோ திவ்யா, யூ ஆர் ட்ரூலி டிசர்வ்டு டூ பி எ டைட்டில் வின்னர்.